மாண்புமிகு திராவிட மாடல் ஆட்சியுடைய முதலமைச்சர், எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர், தமிழகத்தின் முதலமைச்சரான பிறகு மக்களுடைய தேவைகளை ஆய்ந்து அறிந்து நிரந்தர தீர்வு காணுகின்ற வகையில் பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார். அதில் ஒரு பகுதியாக மண்ணடி போன்ற பகுதிகளில் தொடர்ந்து மின் பற்றாக்குறை நிலவி வருகின்றது. இந்த மின் பற்றாக்குறையை நிரந்தரமாக தீர்ப்பதற்காக 17 கோடி ரூபாய் செலவில் 33/11 கிலோவாட் கொண்ட ஒரு துணை மின் நிலையம் அமைக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. மாண்புமிகு தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் எங்கள் ஆருயிர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி அளவில் இதை மக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கின்றார். அதேபோல் பக்கத்திலே கட்டப்பட்டு வருகின்ற கழிவுநீர் ஏற்று நிலையம், அதோடு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இந்த பகுதி மக்களுக்கு நிரந்தரமாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக நடைபெற்று கொண்டிருக்கின்ற கட்டுமான பணிகளை பார்வையிடுகின்றார். அதைத் தொடர்ந்து பிரகாசம் சாலை ஒரு காலத்தில் சிறிய மழை பெய்தாலே பெருமளவு தண்ணீர் நிற்கிற நிலை, அதை மாற்றியிருக்கின்றோம். அதோடு தரமான சாலையை அமைத்திருக்கின்றோம். அதில் கிட்டத்தட்ட 1,30,00,000 ரூபாய் செலவில் சுமார் 109 உயர் தெரு மின் விளக்குகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதையும் மக்கள் பயன்பாட்டிற்கு அளிக்கின்றார். வடசென்னை நுழைவாயிலாக கருதப்படுகின்ற பாரிமனை பகுதியிலே பிரகாசம் சாலையிலே சுமார் 25 கோடி ரூபாய் செலவில் படைப்பகம், அதேபோல் நூலகம், அதேபோல் மாணவ செல்வங்கள் சிறு சிறு கான்ஃபரன்ஸ் நடத்துவதற்குண்டான அறைகள் என்று ஒரு திட்டமிட்டு வடசென்னையிலே இல்லாத அளவிற்கு ஒரு சிறந்த நூலகத்தை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் வடிவமைக்கப்பட்டு ஒப்பந்தம் கோரப்பட்டிருக்கின்றது. அதற்குண்டான பணிகளையும் அன்றைக்கு அவர் அடிக்கல் நாட்டுகின்ற பணிகளை துவக்கி வைக்கின்றார். தொகுதியினுடைய வளர்ச்சி, மக்களுடைய வளர்ச்சி, தமிழகத்துடைய வளர்ச்சி அனைத்தையும் ஒரு சேர மாண்புமிகு திராவிட மாடலுடைய ஆட்சியினுடைய நாயகன் கரைக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். நிச்சயம் இதனுடைய பிரதிபலிப்பு மக்கள் வெகுவாக உணரத் தொடங்கிவிட்டார்கள். 2026ஆம் ஆண்டு மக்கள் சக்தியோடு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 2வது முறையாக அரியணையில் அமர்வது எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது.